வீட்டு வரி வயது இதை ரெண்டையும் ஏற்றும் போது நீ பார்த்தீங்கன்னா குடிநீர் கட்டண உயர்வு. நீ இணைப்பு கொடுத்தே இருக்க மாட்டேன், ஆனால் கட்டியே ஆகணும். ட்ரைனேஜ் இணைப்பு கொடுத்தே இருக்க மாட்டேன், ஆனால் கட்டியே ஆகணும். பால் விலை உயர்ந்துருக்குது. அரிசி விலை கிலோ 75-80 ரூபாய்க்கு வாங்கினா தான் அரிசியை சாப்பிட முடியுது. இது எந்த ஆட்சியில்? திமுக விடியா திமுக ஆட்சியில் முக ஸ்டாலின் சொல்றோம், நாங்கள் 234 ஜெயிப்போம். மௌனவா 2026 திமுகவை ஓட ஓட விரட்டுவதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள் என்பதை நான் தெரிவிக்கிறேன். என்ன செஞ்சிருக்க? 7வது வட்டம் திமுக வந்துட்டே இருக்கான். ஏன்னா 7வது வட்டம் ஒரு வாரம் தான் அதிமுக ஜெயிச்சிருக்குது. இங்கதான் துட்டே வாங்காத கவுன்சிலர் பணியாற்றக்கூடிய ஒரே மாமன்ற உறுப்பினர் 7வது வட்டத்தில் தான். நீ கூப்பிடுற குரலுக்கு அந்த பணியை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு மாமன்ற உறுப்பினர். இதே சென்னை மாநகராட்சியில ஆட்சியிலேயே எம்எல்ஏவுடைய தம்பி சொக்கலிங்கம் 5வது வட்ட மாமன்ற உறுப்பினரை இன்றைக்கு அவர் நிறைய வசூல் பண்ணிட்டாரு, கொள்ளடிச்சிட்டாரு, நிறைய பேர்கிட்ட கட்டிங் வாங்கிட்டாருன்னு அவர் பதவியை நீக்கிருக்கு ஆட்சி இன்னைக்கு முக ஸ்டாலின் ஆட்சி. உன் ஆட்சியில உன்னுடைய மாமன்ற உறுப்பினரையே இப்பவே இப்படின்னா எம்எல்ஏ எப்படி கட்டிங் வாங்கணும்னு பாத்துங்க. கவுன்சிலர் கட்டிங் வாங்கினாலும் பதவி விட்டு எடுக்கிறாங்க. அப்படி எம்எல்ஏ எடுக்கணும்ல, எம்எல்ஏ எடுத்து அவன் பதவி போயிடும். அதனால பண்ணாம வச்சிருக்க. இன்னும் 6 மாசமோ 8 மாசமோ 10 மாசம் தான் திமுக ஆட்சி கிடையாது. சரி, பிஜேபியோட சேர்ந்தாங்க, நாங்க வந்துடுவோம். கூட்டணி ஆட்சியே இருக்கக்கூடிய 10 பேரை சேர்த்து வச்சு புலிக்கு கொஞ்சம் மேலப்படுத்துக்கிறாங்க மாதிரி. நான் கேட்கிறேன், தமிழகத்தில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 2016 234 தொகுதி நெட்டையிலே தன்னந்தனியாக போட்டு வெற்றி பெற்ற ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திமுக. அந்த தைரியம் இன்னைக்கு திமுக இருக்கா? நீ சொல்ல எங்களை ஏன்டா பிஜேபி கூட சேர்ந்துன்னு கேட்குறீங்க. நீ ஏன்டா காங்கிரஸ் வச்சிருக்கிற? நீ ஏன் கம்யூனிஸ்ட் வச்சிருக்கிற? நீ ஏன்டா மத்தவங்க வச்சிருக்கிற? நீ கூட்டணி இல்லை நில்லு. அண்ணா திமுக தனியா நிற்க தயார். வரையா நீ மக்களுக்கு என்ன செஞ்சேன்னு சொல்லு. என்ன விலைவாசியை ஏற்றிட எல்லாத்தையும் ஏற்றி பாருவாது. நான் எம்எல்ஏ இல்லாதப்ப 7வது வார்டில் கவுன்சிலர் கேண்டிடேட்டா நின்னப்ப இந்த இடத்துல ராஜாஜி நகருக்கும் கார்கி நகருக்கும் மினி பஸ்ஸை விட்டது புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியை விட்டோம். இன்னைக்கு வருதா? இன்னைக்கு வருதா? இல்லையே. அதை நிறுத்திட்ட. நீ பார்த்தா வாய் வேறு பேசுறாங்க, இதை பண்றான், அதை பண்றேன், இதை பண்றேன்னு. இவன் 7வது வட்டத்தில் தான் மீட்டிங்கே பெரிய மீட்டிங்கு போடுறான். அது கோமலவள்ளி கூட்டணு போடுறான். நாடு விளங்க மாட்டாங்க. கோமலவள்ளி கூட்டணு இங்கே மீட்டிங் போடுறான். நாங்களும் போட போறோம். 3000 பேருக்கு நலத்திட்டங்கள் கொடுத்து அனைத்து இந்திய அண்ணா திமுக மிக விரைவில் 7வது வட்டத்திலே மிகப்பெரிய